ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைப்பூ வறுவல் எப்படி பண்ணுறது நம்ம ஸ்டைலில் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ நம்ம மரத்துலேயே இருந்துச்சு, வாழை தார் விட்டுருந்தது. அது பூ கட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம செய்ய போகிறோம். வாழைப்பூ ரொம்ப நல்லது, நல்ல ஒரு இது. ஆனால் அது அடிக்கடி நம்ம சாப்பிட மாட்டோம். இந்த கிட்னியில் கல் உள்ளவங்க பேசிக்காகவே எல்லாருமே அந்த சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் தான். அந்த வாழைத்தண்டு, வாழைக்கிழங்கு, அந்த வாழைக்கிழங்குலேருந்து நீர் வரும்ல, அந்த தண்ணி குடித்தாலுமே நல்லது தான். அதே மாதிரி முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் வாழைப்பூங்கிறது நம்ம அடிக்கடி சாப்பிட மாட்டோம், சாப்பிடாத ஒன்று. வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப மலைப்பு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அடிக்கடி செய்ய மாட்டோம். நாங்கள் அப்படி தான். பட் இருந்தாலும் அது எப்படியா இருந்தாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாழைப்பூவை பிச்சுட்டு அந்த மேலே உள்ள ஒரு தோல் மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு தண்டு மாதிரி இருக்கும். அதையும் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு லேயராக ஒன்று இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதை நாங்கள் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். பட் இருந்தாலும் இன்னொரு நாளைக்கு நான் வாழைப்பூ செய்யும் போது அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத போடுறேன். இப்போது நாங்கள் எப்படி செய்கிறோங்கிறது தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு தான் நான் வீடியோ எடுக்கிற ஐடியாவாக இருந்துச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க. ஆனியன் ஒரு 2 ஆனியன் கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா உப்பு போட்டு சால்ட்டு போட்டு அந்த ஆனியனை நல்லா வதக்கி விடணும். வாழைப்பூ யார் யாருக்கு பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். நமக்கு பிடிச்ச விஷயத்த ஒன்று நம்ம செய்யும்போது நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம எதையும் யோசிக்கக்கூடாது. யாராவது எதாவது சொல்லுவாங்களா, அப்படியா இப்படியான்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒன்று நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. நம்ம பின்னாடி நின்று பார்க்குறவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நம்ம முன்னாடி போக முடியாது. நம்ம அவங்கள பார்க்காத முன்னாடி போனோம் அப்படின்னா அவங்க பேசிட்டு அங்கேயே தான் இருப்பாங்க. இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே தண்ணியில் போட்டு அலசி அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணிவிட்டு அதை முன்னாடி வீடியோவிலே ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணுறதெல்லாம் காமிச்சிருப்போம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த கட் பண்ண வாழைப்பூவை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம அடிக்கடி எப்போ கிடைச்சாலும் சரி, இல்லை அப்படின்னா வாரத்துக்கு வேண்டாம், மாதத்துக்கு ஒரு 2 டைம் ஆச்சும் எடுத்துக்க ட்ரை பண்ணணும். நாங்கள் செஞ்சுருக்கிறத வீடியோ போட்டிருக்கோம், எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை சேர்த்துட்டு நம்ம எண்ணெயிலே வதக்கணும்னா வதன்னு அது ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும். நம்ம தண்ணி ஒரு டம்ளர் பக்கம் ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு முருங்கைக்கீரையும் ரொம்ப நல்லது. ஏன்னா வாழைப்பூ மட்டும் ரொம்ப துவக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். முருங்கைக்கீரை நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வாழைப்பூவோட சேர்க்கும் போது அந்த துவப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும். நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒரு பொருளை நம்ம எப்போவுமே அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை செஞ்சு சாப்பிடும் போது எப்படி சொல்கிறது, அது வேண்டாங்கிற பொருளும் நம்ம செய்கிறதுனால அதை சாப்பிடுவோம். இதில் முருங்கைக்கீரை ஆட் பண்ணி தேங்காய் போட்டாலும் போதும். நாங்கள் முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணி 2 எக்கு ஊற்றிக்கிட்டோம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. முட்டை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். பேசிக்காகவே உண்மையாகவே சொல்கிறேன், அது ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. பொரியல் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டது ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. உப்பு தேவையான அளவு ஆப்ஷன் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு ஆப்ஷன் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுமாரி இப்போ நல்லா ட்ரை ஆக்கிட்டிங்கன்னா துவப்பு இதுக்காக பண்ணலாம். அந்த துவப்பு தெரியாது உங்களுக்கு. இந்த முருங்கைக்கீரை, இந்த முட்டையெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா அந்த துவப்பு இருக்காமல் இருக்கும். அந்த வாழைப்பூவில் அந்த துவப்பு அதுக்காக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இது போட்டுக்கோங்க, இருந்துச்சுன்னா. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
நல்லாயிருக்கும், முட்டை போட்டு நல்லா தான் இருக்கும். கீரை எல்லா கீரைக்கும் முட்டை போட்டால் நல்லாயிருக்கும். அரைக்கீரைக்கெலாம் முட்டை போட்டு பண்ணாங்க, நல்லா தான் இருந்துச்சு. அதனால் இதுக்கு நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கட் பண்ணிடலாம். மேட்ச் இது ஃபைனலாக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. வாழைப்பூவு, முருங்கைக்கீரை, முட்டை, ஆனியனு, பட்டை மிளகா எல்லாத்தையும் போட்டு சேர்த்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஃபினிஷ் பண்ணி மீன் குழம்போடு நாங்கள் சாப்பிட்டோம்.